இந்த உலகத்துல பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க. ஏஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டானதுன்னு சொல்லிட்டு. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி மனுஷங்க மாரி யாருமே வேலை செய்ய முடியாதுன்னாங்க. அப்புறமேட்டு என்ன சொன்னாங்க, மனுஷங்கள ஓரங்கட்டிட்டு ஏஐ வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்டின்னா, ஏஐயவே ஓரங்கட்டுற அளவுக்கு ஓஐ அப்டின்னு சொல்லி ஒண்ணு உருவாகிட்டு இருக்குது. மனுஷங்கள விட ஏஐ பெஸ்ட்டு. ஏஐய விட ஓஐ பெஸ்ட்டு. அது என்ன ஓஐ? ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ். இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுடைய உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நெருப்ப தொட்டுட்டோம் அப்டின்னா, சுடும்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிரும். தொட்டா சுடும்னு தெரியும். மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். மறுபடியும் நம்ம நெருப்ப போய் தொடமாட்டோம். நெருப்ப பார்த்தோனே ஒரு மைக்ரோ செகண்டுக்குள்ள நம்மளுக்கு அந்த உணர்வு சொல்லிரும். இந்த மாரி அத தொட்டீன்னா உனக்கு சுடும். நீ தொடாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சுரும். அதே மாரி ஏஐக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு மூளை பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது செயற்கையான நுண்ணறிவு. ஓகேங்களா? அதுக்கு உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐங்கிறது என்ன? இப்படியும் கூட சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அந்த கேள்விக்கு உண்டான பதில தான் நம்மகிட்ட சொல்லும். ஓகேங்களா? நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ, இப்ப இது வந்து ஒரு ஏர் கூலரா? இந்த ஏர் கூலர் கம்பெனியில வந்து எந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் கூலர் கம்பெனில இந்த கம்பெனி வந்து பெஸ்ட் கம்பெனி. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆனா, ஓஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்த்துட்டு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே பார்க்கறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணும். இப்ப எப்படி மனுஷனோட மூளை ஒரு நெருப்ப பார்த்தோனே, பக்கத்துல போவாத சுட்டுரும். தண்ணிய பார்க்கும் பொழுது நம்மகிட்ட யாராச்சும் ஒருத்தர் நீச்சல் அடிக்கிறியான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மள தண்ணி பார்த்தோன்னே, "உனக்கு நீச்சல் தெரியாது. நீ தண்ணிக்கிட்ட போவாத" அப்படின்னு சொல்லி நம்மள அலர்ட் பண்றதோ மூளை. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது செயற்கை நுண்ணறிவு. ஓஐ அப்படிங்கிறது ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ். அதாவது தாமாகவே, சுயமாகவே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதுக்குள்ளாடி கொண்டு போய் புகுத்துறது. இப்ப உதாரணத்துக்கு, ஒரு கேம் அப்படிங்கிறத நம்ம விளையாடுறோம்னு வைங்களேன். கேம்ல வந்து விளையாடும் பொழுது, நம்ம எப்படி யோசிச்சு யோசிச்சு விளையாடுவோம். இப்ப திடீர்னு ஒரு எதிரி வந்தான்னா, எதிரின்னு சொல்லக்கூடாது. யாரோ ஒருத்தர் சண்டை போட வந்தான்னா, நம்ம இப்படி குத்தணும், இப்படி உதைக்கணும், இப்படி நவுறணும்னு சொல்லி நாமளா ஒரு டிசிஷன் மேக் பண்றோமோ, ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஷன் மேக்கிங் கிடையாது. ஏஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லும். நம்ம என்ன புரோகிராம் பண்ணி வச்சிருக்கிறோமோ, அந்த புரோகிராம் இது பண்ணும். இப்ப நீங்க யூடியூப கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ தான் வச்சிருக்குது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க. அது என்னப்பா ஏஐ யூடியூப் வச்சிருக்குதா? ஆமா. இப்ப நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி, இதுல அவங்க தவறான வார்த்தைகள ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா? அதாவது சட்டத்திற்கு எதிரான வார்த்தைகள் ஏதாவது பயன்படுத்தியிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு மனுஷங்க உட்காந்து பார்க்க மாட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டு யூடியூப்க்கு கிடையாது. ஓகேங்களா? சமூக வலைதள பக்கங்களுக்கு சென்சார் போர்டு அப்படிங்கிறது கிடையாது. ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் தான் அனலைஸ் பண்ணும். இது ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூடிட்டி இருக்குதா? அல்லது தப்பான வல்கரான வேர்ட்ஸ் எதாவது யூஸ் பண்றாங்களா? அல்லது தீவிரவாதத்த ஊக்குவிக்கிற மாரி ஏதாவது பேசுறாங்களா? ஆயுதங்கள பத்தி பேசுறாங்களா? எத பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் தான் அனலைஸ் பண்ணும். அப்படி அனலைஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது அவங்க புரோகிராம் பண்ணி வச்சிருப்பாங்க. கீவேர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த கீவேர்ட்ஸ்ல இந்த வீடியோல யாராச்சும் ஒருத்தர் யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோக்கள்லாம் அதுல யாராவது காட்டுறாங்க அப்படின்னா, அத அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கும். அவைங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பும். இந்த மாரி இந்த இடத்துல ஒரு வீடு தெரியும். இந்த வீடியோ அனுப்பி விட்டுருக்காரு. அப்லோட் பண்றாரு. இந்த மாரி இருக்குது. என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரங்கள்ல நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா காப்பிரைட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இளையராஜா அங்கருந்து அனுப்பி விடுறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவன் இளையராஜா மாரி இருக்கக்கூடிய ஆளுங்கலாம் என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து அவங்க இதெல்லாம் காப்பிரைட் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுல ஒண்ணு இது காப்பிரைட் வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அதுல வந்து கீவேர்ட்ஸ் மாரி இருக்கும். அது இதுல கேட்ட உடனே, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இது வந்து காப்பிரைட் வீடியோ அப்படின்னு சொல்லி இதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வந்து நான் இருக்கிறேன். ஒரு பாட்டு பாடுறேன்னு வைங்களேன், அந்த பாட்டு வந்து காப்பிரைட்ல சேரும். இப்ப நான் அந்த பாட்டே பாடல. என் யூடியூப் சேனல்ல நான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி இது ஒரு ரேடியோன்னு வச்சுக்கோங்களேன். ரேடியோல சவுண்ட் கம்மியா இருக்குது. அந்த பாட்டு கேட்டுச்சுன்னா காப்பிரைட் அப்படிங்கிறது அது எடுத்துக்கும். நான் பாடணும்னு அவசியம் இல்ல. என் வீடியோல அந்த பாட்டோடைய சத்தம் இருந்தா கூட போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏஐ அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துரும். இதுவே ஓஐ அப்படிங்கிறது யூடியூப் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, அதுவே அனலைஸ் பண்ணும். இந்த வீடியோல சபரி பேசிட்டு தான் இருக்கிறான். சபரி வந்து அந்த பாட்ட பாடல. அந்த பாட்ட வந்து அவன் கூட இருக்கக்கூடிய மனுஷங்க யாரும் பாடல. அவங்க தூரத்துல எங்கேயோ பாடுற ரேடியோவோட சவுண்ட் தான் கேட்குது. இதுக்கு வந்து நம்ம காப்பிரைட் குடுக்க தேவையில்லன்னு சொல்லி ஓஐ முடிவு பண்ணும். இத வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் வந்து ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன பசில் கேம். அந்த பசில் கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐக்கு புரோகிராம் பண்ணி வச்சு அத விளையாட வச்சிருக்கிறாங்க. அது விளையாடி காமிச்சிருக்குது. மறுபடியும் அடுத்த கேம் என்னன்னு சொல்லி எனக்கு புரோகிராம் குடுங்க நான் விளையாடுறேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்குது. இவங்க வந்து அத ஓகே பண்ணியிருக்கிறாங்க.
இந்த மாரி விளையாடணும்னு சொல்லிட்டு. ஆனா ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 கேம் விளையாடும் பொழுது, இவங்க 3 கேம் முடிக்கிற வரைக்கும் அத வச்சிருக்காங்க. வச்சுட்டு 4வது கேம் வச்சா ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா டிசிஷன் மேக்கிங் மாரி ஒரு லெட்டர் மாரி காமிச்சிருக்குது. இத இப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும், இப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு. தாமாக, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஏஐ கிட்ட கிடையாது. செயற்கை நுண்ணறிவு கிட்ட கிடையாது. ஓஐ ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் அதுகிட்ட தான் இருக்குது. எதிர்காலத்துல ஏஐ ஓரங்கட்ட போறது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, ஓஐ.